வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று தாயகத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் உள்ளூராட்சி சபைகள் அனைத்தும் பெரும்பாலும் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலும் வட மாகாணத்தின் ஏனைய பகுதிகளிலும் அவ்வாறு அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில இந்த உள்ளூராட்சி தேர்தல் காலகட்டத்தில் யாழ் பயணித்து லண்டனில் இருந்து யாழ் பயணித்து அங்கே தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் மற்றும் பல்வேறு உறுப்பினர்களுடன் இணைந்து பயணித்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் பொன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். முன்னாள் போராளி சிவகுமாரனின் சகோதரர் மற்றும் தமிழரசு கட்சியின் முக்கிய தூண்களில் ஒருவராக இன்றும் பிரித்தானியாவில் செயற்பட்டு வருகின்றார். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். என்னென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் முடிவுகள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கின்றது? என்றால் ஒரு தனிப்பட்ட சபையையும் அமைக்கக்கூடியதாக இருக்கையில, ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான வாக்குகளை எல்லா இடத்திலும் பெற்றிருக்கின்றீர்கள். இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? தேர்தலுக்கு முன்னரேயே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் நடைமுறையிலே எந்த ஒரு கட்சியும் தனியாக ஒரு சபையை அமைக்க முடியாது என்று. அதனால்தான் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலின் பின்னர் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்றொரு முடிவு எடுக்கப்பட்டது. அத்தோடு இன்னொரு முடிவும் எடுக்கப்பட்டது என்னென்று சொன்னால், இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து, சைக்கிள் கட்சி என்றா என்ன, சங்கு என்றா என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தேன்னு சொன்னா, தேர்தல் முடிவுக்கு பின்னர் எந்த கட்சிக்கு அதிக பெரும்பான்மை அந்த சபையிலே இருக்கின்றதோ அந்த சபை அந்த கட்சிக்கு கொடுக்கப்படும் என்று. அந்த தர்ம கனவான் ஒப்பந்தங்கள் செய்யப்படாட்டிலும் அந்த கனவான் ஒப்பந்தத்தை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டன. அதை விட தேர்தலுக்கு முடிந்ததன் பின்னர் ஒரு நாள், எனக்கு சரியான நாள் தெரியாது, காலையிலே ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பினரும் மாலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் எங்களுடைய கட்சியின் தலைவரையும் செயலாளரையும் சந்தித்து எந்த கட்சி அந்த பிரதேச சபைகளிலே அதிகமான ஆசனங்களை பெற்றதோ அந்த கட்சிகளுக்கு அரசு சபையை அமைப்பதற்கு ஆதரவு தருவதாக சொல்லியிருந்தார்கள். அது எல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த எழுதப்படாத கனவான ஒப்பந்தத்தை தமிழரசு கட்சி மீறவில்லை, மீறியவர்கள் மற்றவர்கள். ஆகவே எங்களிலே அதை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் முன்னரே சொல்லி இருந்தோம், எந்த ஒரு கட்சியும் தனியாக அரசு சபையை அமைக்க முடியாத ஒரு நிலைமை வரும் என்றது எல்லோருக்குமே தெரியும். தேர்தல் காலத்துல தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மிக மோசமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதே அளவுக்கு தமிழரசு கட்சிக்கு எதிராகவும் அந்த பிரச்சாரம் அமைந்திருந்தது. குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை செய்திருந்தது. ஆனா அதற்கு பிறகும் நீங்கள் அதை அவர்களோடு ஒரு உரையாடலுக்கு போகக்கூடியதாக இருந்ததா? எங்களை பொறுத்த வரையில தமிழரசு கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் நடத்தப்பட்டது என்பது அல்ல, சுமந்திரனுக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் நடத்தப்பட்டது. தமிழரசு கட்சிக்கு ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக ஸ்ரீதரனுக்கு எதிராக எந்த விதமான பிரச்சாரமும் நடத்தப்படவில்லை, சுமந்திரனுக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் நடத்தப்பட்டது. இருந்தாலும் கூட நாங்கள் மகத்தான வெற்றியைத்தான் பெற்றிருக்கின்றோம், அதை யாராலும் மறக்க முடியாது. நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து பெற்ற வாக்குகளை காட்டிலும் உங்களுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்திருக்கின்றது உண்மைதான். இப்ப இந்த சுமந்திரனுக்கு எதிரான இவ்வளவு பிரச்சாரங்கள், அவர் ஒரு துரோகி என்ற அளவுக்கு இன்றைக்கு பார்க்கிற அளவுக்கு கொண்டு சென்று இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இந்த மக்களுடைய வாக்குகள் என்னத்தை சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் சுமந்திரன் எடுக்கின்ற நடவடிக்கைகள் சரி என்றதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். படிப்படியாக இப்பொழுது சுமந்திரன் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவு பரவி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை சுமந்திரனை எதிர்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப அந்த கட்சியினுடைய செயற்குழுவோ மத்திய குழு இதுகளுக்குள்ள சுமந்திரனுக்கு கணிசமான ஆதரவு இருக்கா, அல்லது இன்று அவர் ஒரு பலகீனமான நிலைமையில தான் இருக்கிறார்?
தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவிலே என்றான தமிழரசு கட்சியில் என்றான சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கின்றது. அது மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் ஸ்ரீதரனுக்கு எதிராக தமிழரசு கட்சியோ அல்லது தமிழர் கட்சியில இருக்கின்ற எவருமோ எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முக்கியமாக நாங்கள் எல்லோரும், நானே ஸ்ரீதரனை இதுவரை காலத்திலே 4 தரம் சந்தித்திருக்கின்றேன். இவர்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நான் மட்டுமல்ல, பல்வேறு தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் ஸ்ரீதரனும் சுமந்திரனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் ஸ்ரீதரனுக்கும் எதிர்ப்பில்லை, சுமந்திரனுக்கும் எதிர்ப்பில்லை. ஆனால் ஸ்ரீதரன் தற்சமயமாக தான் தனியா இயங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார். அதை நாங்கள் எங்களால் ஏழுமானவரையும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு விதமான ஒற்றுமைக்கு கொண்டு வர முயலுவோம். இப்ப என்னென்னால் உங்களோட சங்கு கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தது. அப்ப அவர்கள் தங்களுக்கு சில ஆசனங்களை கோரி, சில சபைகளை கோரியிருந்தார்கள். அதற்கு நீங்க மறுத்ததாலதான் அவர்கள் கஜேந்திரகுமாரோட போக வேண்டி வந்ததாக சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு யாழ் மாவட்டத்துல 7 சபைகள்ல 7 சபைகளைத்தானே 7 சபைகளை அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அல்லவா? எங்களை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியிடம் ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பு 4 சபைகளை தங்களுக்கு தர சொல்லி கேட்டார்கள். ஒன்று வலிகாமம் கிழக்கு, மற்றது சாவச்சேரி, மற்றது மானிப்பாய் அல்லது சுன்னாகம். அவர்கள் குறிப்பிட்ட சில சபைகளைத்தான் கேட்கிறார்கள் உங்கள்கிட்ட. பெரும்பான்மையாக இருந்த சபைகளை கேட்கல. இல்ல, அவர்கள் குறிப்பிட்ட சபைகளை, முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களின் லிஸ்டில முக்கியமாக மானிப்பாய் அல்லது சுன்னாகம் என்று இருந்தது. இந்த 2 சபைகளும் மானிப்பாய் தொகுதியை சேர்ந்தது. அந்த மானிப்பாய் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள். ஆனால் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களை தமிழரசு கட்சியுடன் செய்த செயற்பாட்டை எதிர்த்த தமிழரசு கட்சி இளைஞர்கள் குறிப்பாக இந்த 2 சபைகளிலும் சங்கை தோற்கடிக்க வேண்டும் என்று தீவிரமாக வேலை செய்தார்கள். அதனால் அவர்கள் வென்றார்கள். அந்த சபையில ஒன்றை தர சொல்லிக்கல அது தமிழரசு கட்சியினால் கொடுக்க முடியவில்லை. அப்படி இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள், நாங்கள் உங்களுடைய முடிவை எங்களுடைய பொது சபையிலே போட்டு அவர்களிடம் அங்கீகாரத்தை பெற்று உங்களுக்கு தர முயற்சிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னவர். அவர் நானும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கிடையில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சைக்கிளோடு போய் கதைத்து அவர்களுடைய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதுதான் நடந்தது. இப்ப என்னன்னா, அந்த இயல்பான கூட்டணி எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றா, இப்ப தமிழரசு கட்சியும் சங்கம் கிட்டத்தட்ட ஒரே புள்ளியில் பல்வேறு விஷயங்கள்ல இணைகிறீங்க. குறிப்பாக இந்த 13வது திருத்தம், மாகாண சபை முறைமையை நீங்கள் ஆரம்ப புள்ளியாக 2 பேருமே ஏற்றுக்கொள்றீங்க. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்கல. இந்த நிலைப்பாட்டுக்கு விரோதமாக அவர்கள் அங்க போய் சேர்ந்ததை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னென்று சொன்னால், இதுவரை காலமும் இந்த 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் நிரந்தரமானது என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த 13வது திருத்த சட்டத்தை எவ்வாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இல்லாட்டி ஏற்றுக்கொண்டிருந்தால் இவ்வளவு நாளும் என்னத்தை சொன்னார்? அதுக்கு எதிராக இப்பொழுது செயற்படுகிறார் நினைக்கல. அவருடைய அரசியல் பச்சோந்தித்தனம் தெளிவாக தெரிகிறது. ஆகவே எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை, சங்குக்கு தான் பிரச்சனை. அவர்களை பெரும்பாலும் இந்த உறவு வெகு விரைவில் உடையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி உடைந்து அவர்கள் வெளியில வந்தால்
மீண்டும் நீங்கள் சங்கோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எதிர்காலத்தில் அது இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னா தங்களுடைய பிரதேச சபையை கைப்பற்றுகின்ற விடயத்திலே அவர்கள் ஒற்றுமையா வந்திருக்கிறார்களே தவிர எதிர்காலத்திலே கொள்கைகளிலே மிகுந்த வேறுபாடு உள்ள அவர்களும் தமிழர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய அரசியல் கட்சியும் எப்படி தொடர்ந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் என்றது தெரியாது. இல்ல அவர்கள் வந்தால் உங்களுடைய பழைய நண்பர்கள் தானே, தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்தவர்கள் தானே, அவர்களை உள்வாங்குவீங்களா நீங்க? அது நான் சொல்ல முடியாது, அது கட்சி எடுக்கிற முடியும். ஆனா என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்று நீங்கள் கேட்டால், நாங்களும் செலவும் பிளட்டும் ஒற்றுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரலாம். ஆனால் மற்ற தமிழர் ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பில் உள்ள மற்ற கட்சிகளுடன் நாங்கள் இணைந்து வேலை செய்யலாமா என்பது ஒரு கேள்விக்குறி. உதாரணமாக ஜனநாயக போராளிகளும் தானே மிஞ்சி இருக்கு. ஜனநாயக போராளிகளோடு எங்களுக்கு ஒரு வேளையில ஒற்றுமையா ஏனென்றால் அவர்கள் சில சமிச்சைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு ஆரோட வேலை செய்ய முடியாமல் இருக்கக்கூடும் என்று சொல்லி சொன்னால் இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், கட்சியினுடையதல்ல. EPRLFோடும் ஸ்ரீகாந்தாவோடையும் சிவாஜிலிங்கத்தோடையும் நாங்கள் வேலை செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த பிரதேச சபை விஷயத்திலே பல்வேறு பிரச்சனைகள் வந்து பிரிந்து விட்டோம். மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. இந்த மாகாண சபை தேர்தலில் எல்லோரையும் கேட்டால் சுரேஷ் பிரமச்சந்திரன் தனக்கு ஒரு சீட் கேட்பார், சிவாஜிலிங்கம் கேட்பார், ஸ்ரீகாந்தா கேட்பார், சித்தார்த்தர் கேட்பார், கஜதீபன் கேட்பார். ரைட்? அப்ப எங்களுக்கு அவ்வளவு. அப்ப இதுல கட்டாயமா ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆனபடியால் அந்த பிரச்சனையில் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள்கிட்ட நாங்கள் போவோம். மக்கள் எங்களை ஆதரிச்சா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு மக்கள் தெளிவாக எங்களுக்கு ஒரு மேண்டேட்டை தந்திருக்கிறார்கள். அதாவது எங்க நீங்கள் சுயமா அரசியல் சபையை அமைக்க முடியும் என்று கேட்கலாம். ஆனால் அப்படி சபையை அமைக்க முடியாது என்று தெரிந்து கொண்டுதான் நாங்கள் எல்லாரும் தேர்தலுக்கு போனாங்க. எங்களுக்கு வடக்கு கிழக்குல மக்கள் திருப்பம் ஆதரவு. நீங்கள் ஜனாதிபதி பொது தேர்தலில் பார்த்தீர்கள் NPPக்கு எத்தனையோ எவ்வளவோ வாக்குகள் விழுந்தது. ஆனால் அந்த வாக்குகள் எல்லாத்தையும் உடைத்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுல மக்கள் எங்களை ஆதரித்திருக்கிறார். மற்றவர்கள் சொல்றது இன்றைக்கு தமிழரசு கட்சியை பற்றியோ இல்லாட்டி யாரை பற்றி சொல்றதுக்கும் எதிர்க்கிறார்கள் எல்லாரும். அவையை பற்றி நாங்கள் அக்கறைப்பட இல்லை. மக்கள் சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் பார்த்தால் பெரும்பாலும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சங்கு அவர்களுடைய வாதங்கள் தான் பெரிதாக வெளிவருகின்றது. ஆனால் அப்படி இருந்தும் வாக்குகள் என்ற அளவில் அவர்களுக்கு சேரையில. இது வந்து அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, இது வந்து தமிழரசு கட்சியுடைய சின்னம், வீட்டு சின்னம், பிரபாகரனால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், அதனால் தான் மக்கள் வாக்கு போடுகிறார்கள், மக்களிடம் ஒரு தெளிவு இல்லை என்று சொல்ற அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? வீட்டு சின்னம் வந்து 2004 தான் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சின்னத்துக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னா சங்குக்கு கூட இவ்வளவு வாக்கு வந்திருக்காது. மக்கள் படிக்காத மக்கள் இல்ல, போன உடனே வீட்டு சின்னத்துக்கு கீறுறதுக்கு. அப்ப அப்படின்னு இவர்கள் என்ன சொல்றார்கள், மக்கள் என்ன படிக்காதவர்களா? மக்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சி கடந்த ஏறக்குறைய 8-9 ஆண்டுகளாக செயலிழந்த ஒரு கட்சியாக இருந்து விட்டது. பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியது. மக்களோடு எந்த விதமான ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில கட்சி இருக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த கட்சி மிகவும் தீவிரமாக இயங்க ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இயங்காமல் இருந்த கட்சி இயங்குகின்ற நேரத்தில் இவ்வளவு தூரம் எங்களுக்கு மக்கள் ஆதரவு தந்தார்கள் என்றால், இப்பொழுது நாங்கள் இயங்க தொடங்கினோம் என்று சொன்னால் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு வரும். அதை விட எங்களுடைய பிரதேச சபைகளில் எல்லாவற்றிலும் இளைஞர்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த இளைஞர்கள் மிகவும் துடிப்புள்ள இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் மூலமாக மக்களுடைய சேவையை செய்து தமிழரசு கட்சி மிகவும் தீவிரமாக பலம் பொருந்திய அமைப்பாக வரும். இப்ப நாங்கள் இந்த வாக்குகள் வந்து தமிழரசு கட்சிக்கும் சுமந்திரனுக்கும் விழுந்த வாக்குகள் எடுத்துக்கொண்டோம். அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தை தவிர ஏனைய வடக்கு கிழக்கினுடைய மாவட்டங்கள்ல பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருக்கின்றீர்கள். ஆனா கிளிநொச்சியிலையும்
கூடுதலான ஆசனங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அது வந்து ஸ்ரீதரனுடைய செல்வாக்கால் கிடைத்தா. இப்ப இந்த இந்த கட்சிக்கு இடையே இருக்கின்ற இந்த முருகலை இல்லாமல் பண்றதுக்கு நான் நினைக்கின்றேன் இவர்கள் கட்சியுடைய ஒழுங்கு கட்டுப்பாடுகளை மீறுபவர்களை நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கட்சி வரும் என்று அண்மையில அறிக்கைகளும் விடப்பட்டிருக்குது. அப்படி என்றால் வெகு விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட கட்சிக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுறவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்களா? கட்சியில இருந்து யாரையும் தற்காலிகமாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் தகுந்த காரணங்களை சொன்னார்களானால் அந்த காரணங்களை சீர்தூக்கி பார்த்து அது சரியா பிழையா என்பதை பார்த்து கட்சி முடிவெடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்படி கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகளை தொடர்ந்து வளர்த்து கொண்டிருந்தால் கட்சி பாதிப்படைந்து விடும். ஆகவே ஒரு கட்டத்திலே கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தான் யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று, அது என்னுடைய இது கட்சியினுடைய முடிவு இல்லை. அப்படியே நான் சொல்ற முடிவு சில வேளையில கட்சியை பாதிக்கக்கூடியதா இருக்கும். இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் என்று சொல்கிறேனே தவிர தமிழரசு கட்சியினுடைய மூளை என்று வர்ணிக்கப்பட்ட உருவாத்துறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீணவரத்தினம் அவர்களை தமிழரசு கட்சி நீக்கியது. அவரை விடவா மற்றவர்கள் எல்லாம் பெரியாக்கள். ஸ்ரீதரன் தன்னுடைய நாட்களை என்ன வேண்டியும் இருக்கலாம். அதை நான் சொல்ல மாட்டேன். அது அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்தது. இப்ப உண்மையிலே கொள்கை அடிப்படையில பார்த்தால் கஜேந்திரகுமாருக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில கொள்கை அடிப்படையில பெரும்பாலும் 100% ஒற்றுமை இருக்குது. ஏன் ஸ்ரீதரன் தொடர்ந்து தமிழரசு கட்சியில இருக்கிறார் தன்னுடைய கொள்கைக்கு விரோதமாக என்று நீங்க நினைக்கிறீங்க? அந்த கேள்வியை அவரைத்தான் கேட்கணுமே, நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீர்கள் என்று. ஆனால் அவர் அவருக்கு நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தான் சரியான கட்சி என்று அவர் நினைக்கிறதால தான் கட்சியில இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். கொள்கைகளை அவர் கட்சியின் நடவடிக்கைகளை அவர் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்றதை நாங்கள் இருந்து பார்ப்போம். ஆனால் அவரை நாங்கள் கட்சியால நீக்க வேண்டும் என்று இந்த சுமந்திரனோ யாருமோ நினைக்கவில்லை. இது ஒரு தப்பான விஷயத்தை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உண்மையாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தேர்தலில ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில 47 வாக்கு வித்தியாசம். அப்ப வழக்கு இப்ப நடக்கிறது 33 பேரை புதுசா பிழையா சேர்த்துட்டார் சேனாதி எண்ணெய் ஆனபடியா இந்த தேர்தல் முறை பிழை என்று சொல்லி அந்த இதுலதான் இந்த தேர்தல் தலைவர் தேர்தலை நிறுத்தி வச்சிருக்கு. அப்ப சுமந்திரன் சொன்னவர் நான் கேட்க சொன்னவர் என்று சொன்னா இந்த 33 பேரை சேர்த்தாலும் கூட நான் 14 ஓட்டால தோத்திருப்பேன். ஆனபடியா நான் அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு நான் இவருக்கு கீழே தலைவருக்கு வேலை செய்யறதுக்கு ஓமண்டு சொல்றேன் சொல்லி அவர்கிட்ட கையை பிடிச்சு கதைச்சதுன்னு தெரியும். இனி அது சுமந்திரன் வழக்கும் போடையில இதுக்கு எதிரா போட்டது பீட்டர் இளஞ்செழியன். அப்ப இதை சுமந்திரன் தான் போட்டார் என்று என்னத்துக்கும் சுமந்திரனை சொல்லப்படுதே தவிர சுமந்திரனுக்கும் இந்த வழக்கு போட்டதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதே நேரத்தில் தூண்டுதலால இந்த வழக்கு போடப்பட இல்லையா? இல்ல, சுமந்திரன் நேரடியாக சொன்னார். இது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஊடகங்கள் தேவையில்லாமல் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அரசியல் ஆய்வாளர் சேனாதி அண்ணன் தேர்தல் முடிவு அதாவது தலைவர் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் மகாநாட்டில ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் என்றதை அறிவிச்சிருந்தார் என்றால் ஸ்ரீதரன் தான் இப்ப தலைவர். அதை அறிவிக்காமல் ஒத்தி வச்சது யாரு? மாவையண்ணன் அந்த அவரை தலைவரை அறிவிச்சிருந்தார். அடுத்த நாள் மகாநாட்டில ஸ்ரீதரன் தான் தலைவர். அதை செய்யாதது மாவையண்ணன். ஆனா மாவையண்ணையோட ஸ்ரீதரன் வலும் குளோஸா இருந்து இவரை சொல்றார். மாவையண்ணன் என்ன கேட்டவர் 2 பேரும் சண்டை பிடிக்கணும் சிவா, நான் தலைவரா தொடர்ந்து இருக்கிறதுக்கு உங்களுடைய ஐடியா இருந்தா சொல்லுங்க. அவர் தான் அந்த தலைமையை தான் தக்க வைக்க நினைத்துட்டார். திருப்பவும் தான் வேற வேணுமென்று தான் நினைச்சாரே தவிர அப்ப உண்மையாக இந்த தலைமை பதவிக்கு சுமந்திரன் நேரடியாக சொன்னவர். ஓகே, தான் அவரு நீங்களே பேப்பர்ல படங்கள்ல பார்த்த நீங்கள் தான். அப்ப நீங்கள் ஊடகத்தை நடத்துற நீங்கள் எது உண்மை என்று பார்த்து மக்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஒன்றும் சொல்ற இல்ல. நீங்கள் ஊடக தர்மத்தை கவனம் இல்ல நீங்கள் இவ்வளவு நாளும் சொல்ல இல்லையே.
நீங்கள் பாக்குறீங்கள் தலைவர் தெரிவு நடந்த உடனே சுமந்திரன் சொல்றார் நான் ஸ்ரீதரனுக்குள்ள வேலை செய்யறேன் என்று சொன்னாரா இல்லையா? அப்ப இதை நிப்பாட்டினது யாரு? சேனாதி என்ன சேனாதி என்ன அடுத்த நாள் மாநாட்டை கேன்சல் பண்ணிட்டார். நான் யாழ்ப்பாணத்தில இருந்து திருவோணமலை போறேன், அங்க சொல்லப்படுது நாளைக்கு மாநாடுல திருப்பி வாரம் ஒன்றும் இல்லாம அது ஒத்தி வச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னா தான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு கடைசி கூட்டத்திலையும் தான் தலைவர் என்று சொல்லி தலைவர் அந்த கதிரைக்கு இருக்க வாரார். அப்ப இவ்வளவு பிரச்சனையும் காரணம் நான் மாவையனோட நல்ல நெருக்கமா தான் இருந்தேன் நான் கடைசி வரைக்கும், அதை நான் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனா மாவையண்ணே ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தார். எல்லாருக்கும் ஓமம் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நடக்க போனதாலதான் கட்சி இவ்வளவு போனது. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கட்சியில இணைத்துக் கொண்டது தொடர்பில் சிலர் பல்வேறு டக்ளஸ் தேவானந்தாவை கட்சியில் இணைத்துக் கொண்டது மன்னிக்கோடும் அதை இணைத்துக் கொள்ளல, அவரோட அது கூட்டு சேர்ந்தன்னு சொல்லலாம். அவர் வெளியில இருந்துதான் உங்களுக்கு ஆதரவு தார, அவருடைய ஆதரவை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் என்ற ஒரு கொதிநிலை இருக்குது. குறிப்பாக இளஞ்செழியனுடைய சகோதரரும் அந்த குற்றச்சாட்டு தமிழரசு கட்சியில இருந்து வச்சிருக்கிறார். ஓம் நாங்கள் இல்லை என்று சொல்ல இல்ல. தமிழரசு கட்சி என்ன சொன்னது? நீங்கள் உங்களுடைய பார்வை தமிழரசு கட்சி என்ன சொன்னது? தேர்தல் முடிந்ததன் பின்னர் எல்லா தமிழ் கட்சிகளுடனும் இணைந்து நாங்கள் ஒரு முடிவை எடுத்து செயற்படுவோம் சொன்னமா இல்லையா? நீங்கள் சொல்ல பாருங்கள். இரவு 11:36 16 சித்தார்த்தர் இரவு டக்ளஸ் தேவானந்தாக்கு டெலிபோன் அடிக்கிறார். உடனே டக்ளஸ் என்ன செய்யறார்? தன்னை சந்திக்க வர போறது டைம் கேட்கிறார் என்று சொல்லி CVK சிவஞானம் ஐயாக்கு இரவு 5 மினிட்ஸுக்குள்ள அடிக்கிறார். டெலிபோன்ல இருக்கு. அப்ப சித்தார்த்தர் என்ன செய்தார்? கதைக்கத்தானே போனவர். என்ன கதைக்க போனவர்? கல்யாணம் பேச போனவர். தங்களுக்கு ஆதரவு தர சொல்லி, யாருக்கு? சங்கு சைக்கிள் கூட்டணிக்கு ஆதரவு தர சொல்லி கேட்கத்தான் போனவர். ஆனா இவர் முந்திட்டார். இப்ப எங்களை இந்த ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பு சங்கு எங்களை லெட் டவுன் பண்ணி இருக்காட்டி நாங்கள் யாரிடமும் போயிருக்க தேவையில்லை. இதுதான் நிலைப்பாடு. இப்ப இந்த இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த முதலமைச்சராக சுமந்திரன் தன்னை அறிவிச்சிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது 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 நிச்சயமான உண்மையா இருக்கா? என்ன மாதிரி அது? சுமந்திரன் தான் ஸ்ரீதரன் காட்டி தான் கேப்பன் என்று சொல்லி இருக்கிறார். மாகாண சபை தேர்தலோட நீங்க கிட்டத்துல எதிர்பார்க்கிறீங்க நிச்சயமா. ஆனால் இன்னொரு விஷயம் வருது இல்ல, இப்ப சத்தியலிங்கம் அவர்கள் ராஜினாமா செய்து சுமந்திரன் பாராளுமன்றத்துக்கு போவார் என்றும் இந்த புதிய அரசியல் அமைப்பு விடயத்துல அவர் ஈடுபடுவார் என்றும் வெளிவருகிற செய்திகள் பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை பற்றி நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் எனக்கு சொல்லுங்க பாப்போம். அதாவது நீங்கள் இந்த ஊடக துறையில இருந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் அறிகிறீர்கள். சுமந்திரன் அதாவது சத்தியலிங்கத்தை நியமிக்க போற நேரத்துல எம்பியா சுமந்திரனுக்கு அந்த இடத்த கொடுக்கணும் சில கட்சிக்காரர் விரும்பினாக்கள். உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? சுமந்திரன் என்ன சொன்னார்? நான் பின்கதவால மாட்டேன். அப்ப இப்ப திருப்பி சொல்றீங்க அவர் சுவாமியில் என்று அவரை அனுப்பி இவர் வர போறாரு. முழு பொய்களை உங்களை ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்களே தவிர, அப்ப இதையே நீங்கள் வெளியில கொண்டு சொல்லி இருக்கணும். ஏன் நீங்கள் எல்லாரும் போய் சொல்றீர்கள் என்று உங்களோட சக ஊடகவியலாளர்களை இப்ப நீங்க சொல்றதை நாங்க வெளியில கொண்டு போவோம் தானே? இப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியா தெரியும்? உங்களுக்கு முந்தைய தெரியும் தானே? சத்தியலிங்கத்துக்கு அந்த பதவியை கொடுக்க முந்தி சுமந்திரனை எடுக்க வேணும் சில பேர் சொன்னவ. சுமந்திரன் சொன்னா நான் பின்கதவால, அப்ப இப்ப என்ன பின்கதவால போறாரு? அவர் அந்த பொசிஷன் எடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா பாராளுமன்றத்துக்கு? அதாவது இந்த போனஸ் சீட்டாலே அவர் போக மாட்டார். நான் அடிச்சு சொல்றேன். அப்ப இந்த பாராளுமன்றத்துல சுமந்திரன் பாராளுமன்றம் செல்ல மாட்டார். அப்படி நான் சொல்ல இல்ல. அப்ப
இல்ல ஒருவேளை இல்ல எதிர்காலத்துல ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு ஸ்ரீதரன் முதலமைச்சர் போட்டியிட்டால் இந்த இடம் வேக்கெண்டா வந்தால் அடுத்ததா போக வேண்டியது அவர் போவார். ஆனா இந்த இப்படி போறதும் எல்லாம் ஒன்றுதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லையே இல்ல அதுக்கு மேல என்ன வித்தியாசம் பாத்தீங்களா? நீங்கள் ஊடகவியலாளர் இருந்து கொண்டு ஒன்றையும் கவனிக்க இல்ல, நுனி புல்லுமே ஆதங்கோ. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், லிஸ்டிலே அடுத்ததா இருக்கிறது சுமந்திரன், ஸ்ரீதரனுக்கு அடுத்ததாக இருக்கிறது சுமந்திரன். அப்ப ஸ்ரீதரன் மாகாண சபை தேர்தலுக்கு போனாருன்னா எம்பி சீட் வேக்கண்ட் ஆகும். ஆகவே அடுத்ததா போக இருக்கிற லீகலி சுமந்திரன், நம்முடைய சுமந்திரன் போவார். அதுக்கு சொல்ல வாரீங்களா, இந்த போனஸ் சீட்டுக்கு இவர் போக மாட்டார். ஆனால் அந்த வென்றெடுக்கப்பட்ட சீட்டுல ஸ்ரீதரன் இல்லாமல் போகிற பட்சத்துல சுமந்திரன் அதுக்குள்ள இல்லாம போற பட்சத்தில் இல்லாம போறேன்னு சொல்லாங்க. ஸ்ரீதரன் தன்னுடைய மனநிலையை மாற்றி கட்சியை ஒரு முடிவெடுத்து நீங்கள் மாகாண சபைக்கு போங்கோன்னு சொன்னால் சுமந்திரனுக்கு அந்த இடம் கிடைக்கும். அல்லது கட்சியின் நடவடிக்கையில மீறினார் என்று ஸ்ரீதரன் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டால் சுமந்திரன் கடைசி வரையும் இல்ல, நிச்சயமாக இல்ல. நீங்கள் கற்பனைகள் எல்லாத்தையும் உங்க கற்பனை குதிரைகளை ஓட விட்டுட்டு அதுதான் உண்மை என்று பேப்பர்கள்ல ஊடகங்கள்ல வந்து கிடைக்காதுங்க. இது கற்பனை, இதுக்கு வாய்ப்புகள் இது கற்பனை. நாங்கள் எந்த கட்டத்திலையும் ஸ்ரீதரனை இழக்க விரும்ப இல்ல, சுமந்திரனை விரும்ப இல்ல. இது நீங்கள் ஊடகக்காரர், நீங்கள் சொல்ற மாதிரி இது என்னடா இது சுமந்திரன் முதலே இந்த போனஸ் சீட்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியலிங்கத்துக்கு கொடுத்த, இப்ப சொல்றீங்க சத்தியலிங்கத்தை சுவமில்லை என்று சொல்லி அனுப்பி போட்டு அந்த இடத்தை எடுக்க போறாராம். இந்த அரசியல் அமைப்பை உருவாக்குற விஷயம் நடக்குதாக சொல்லப்படுகிறது. இப்ப அது கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? இப்போதைக்கு அது கொஞ்சம், அதாவது இந்த அரசியலமைப்பு ஏற்படுத்த அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையும் அந்த அரசியலமைப்பையும் அனுரா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் போட்டிருக்கிறார். ஆனபடியா இது வந்திருந்தது என்று சொன்னால் தமிழருக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் என்றது சுமந்திரன் என்று ஒரு நம்பிக்கை. இப்ப அதை உருவாக்குறதுல செழுமைப்படுத்துறதுல சுமந்திரன் பங்கு இருக்கணும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறதாக சொல்லப்படுது. அப்ப அப்படி அதை செய்யறதுக்கு சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக போனால் தானே அந்த தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரா போக வேணும் என்றது இல்ல, அவர் வெளியில இருந்தும் செய்யலாம் என்று சொல்றேன். அப்படித்தானே அவரோட அந்த அவர் என்ன ஜெயதிலகமோ அவருடைய பேர் என்ன கூட வருது இல்ல, அவரும் இவரும் சேர்ந்துதானே செய்தது ஜெயதிலகம். அப்ப அவர் வந்து எம்பி இல்லையே. அப்ப நீங்க சொல்றீங்க இந்த சுமந்திரனுக்கு எதிராக இந்த கட்டமைக்கப்படுற அவ்வளவும் வந்து இந்த தமிழ் தேசிய ஊடகங்களால வேணுமென்று அவருக்கு எதிராக பிரச்சாரப்படுத்தப்படுதுன்னு தான் சொல்றீங்க? நிச்சயமா. ஆனால் சுமந்திரனுக்கு கட்சிக்குள்ள பலத்த ஆதரவு இருக்கின்றது, இளைஞர்கள் மத்தியில பலத்த ஆதரவு இருக்கு, சுமந்திரனுக்கு கட்சிக்குள்ள ஆதரவு இருக்கு, இல்லை என்று சொல்லிடுமா? நினைக்கிறேன். எப்படி அவர் சில விஷயங்களை செய்து கொண்டு போறார்? இல்ல நிச்சயமா அவர்கிட்ட ஒரு ஆதரவு தளம் இல்லாமல் அவர் இவ்வளவு தூரம், அது குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபையில இவ்வளவு ஆசனங்களை பெற்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தான். அது அந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு அவருடைய பலம் அதிகரிச்சிருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவரோட இப்ப நான் 4 மாசத்துல 3 தரம் சிலோனுக்கு போனேன். அவரோட நான் பங்களிச்சு செய்யக்குள்ளே திரு இளைஞர்கள் அவரோட காலமே கொழும்பில் இருக்கிறார், பொழுதுபோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார், இடத்துல நான் பார்த்தா ட்ரிங்கோல நிற்கிறார், பேட்டிகலோல நிற்கிறார். அவர் வந்து he has committed himself for the party. அப்படி ஒரு தலைவர் மாறும் அமிரண்ணைய தவிர ஒரு தரம் கட்சி அப்படி நடத்தல. அவருடைய நிலைமைக்கு கீழே மக்களுக்கு என்ன வேணும், என்ன ஏதாவது if someone delivers the goods they will support. அப்படியான நிலைப்பாடு தான் வருது. நினைக்கிறேன் அந்த இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணல முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உண்மையிலேயே மிக வெளிப்படையாகவும் பல்வேறு விஷயங்களையும் தெளிவுபடுத்தி இருந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி. ஊடகவியலாளராக எனக்கு உங்களிடம் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நுனி புல்லு மேயாமல்
உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்கிறதோ அதை மக்களிடம் கதைச்சு உண்மையாக வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு உங்களுக்கு நல்ல பூரண ஆயுளோட இருக்கணும் கேட்டு நன்றியை அப்படியே கொண்டு போவோம். எங்க திரு சுமந்திரன் அவர்களோடும் ஒரு நேர்காணலை ஒழுங்குபடுத்துவீர்களா இருந்தால் இன்னும் நாங்கள் அந்த தெளிவான விடயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.